உயிருக்கு பயந்து ஓடக்கூடிய ஒரு நிலைமையில் அமெரிக்காவின் அதிபர் இருந்தார் என்ற செய்தி தற்பொழுது ஊடகங்களில் மிகப்பெரிய பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கின்றது. சனிக்கிழமை வாஷிங்டன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விடுதியில் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டம் என்ன கூட்டம் என்ற செய்தியாளர்களுடைய வருடாந்திர கூட்டம். அந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக ட்ரம்ப் அவர்கள் கலந்து கொள்கிறார். அவரோடு அவருடைய மனைவி மற்றும் அவருடைய பாதுகாப்பு படையை சார்ந்தவர்கள் எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள். அந்த கூட்டம் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. எல்லோரும் மகிழ்வாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அங்கு இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழலில் திடீரென்று ஒரு இடத்தில் வெடிக்கக்கூடிய ஓசை கேட்கிறது. வெடிக்கக்கூடிய ஓசை கேட்டவுடன் ஏதோ பொருள் கீழே விழுந்து விட்டதா அல்லது கைத்துப்பாக்கி வெடிக்கப்பட்டதா என்கின்ற கேள்வி மனதிற்குள் எழும்ப, ட்ரம்ப் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக சென்றிருந்த அந்த பாதுகாப்பு படையினர் எந்த பகுதியில் ஓசை வந்ததோ அந்த பகுதியை நோக்கி நகர்கிறார்கள். அந்த பகுதியை நோக்கி நகர்கின்ற பொழுது அவர்கள் கண்ட காட்சி அதிர்ச்சியை கொடுக்கின்றது. வாஷிங்டன் பகுதியை சார்ந்த ஒரு இளைஞர் கையில் வைத்திருந்த துப்பாக்கி வெடித்த நிலையில் அவர் அந்த கையில் துப்பாக்கியோடு நிற்கக்கூடிய ஒரு காட்சியை அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறார்கள். அந்த இளைஞர் மடக்கி பிடிக்கப்படுகிறார். அப்படி என்றால் ட்ரம்ப் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தலோ என்கின்ற அச்சம் ஓடி வர பாதுகாப்பு படையினர் இந்த விடயத்தை ட்ரம்ப் அவர்களுக்கு சொல்ல, கூட்டத்தில் இருந்து ட்ரம்ப் அவர்களும் அவருடைய மனைவியும் பதறிக்கொண்டு ஓடக்கூடிய காட்சிகளும், பாதுகாப்பான இடத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்த்து பாதுகாப்பு நடவடிக்கையை எடுப்பதற்கு தயாரான கோணத்தில் அந்த பாதுகாப்பு படையினர் சென்று ட்ரம்ப் அவர்களை காப்பாற்றி கொண்டு சென்ற நிகழ்வும் ஊடகங்களில் காணொலிகளாக பரவிக்கொண்டு இருக்கின்றன. அது மிகவும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. ட்ரம்ப் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த சம்பவத்தை மையப்படுத்தி இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். எந்த வடிவில் தீவிரவாதம் வந்தால் கூட அதை எதிர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். கோழைகள் ட்ரம்ப் அவர்களை மிரட்ட வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். இதை நாம் வேடிக்கை பார்க்க முடியாது. ட்ரம்ப் அவர்களுக்கு நாம் ஆறுதலையும் நாங்கள் பக்கபலமாக இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அறிவித்திருக்கின்றார். அப்படி என்றால் ட்ரம்ப் அவர்களை மையப்படுத்தி தாக்குதல் நடத்துவதற்காக வந்த அந்த இளைஞன் யார் என்கின்ற கேள்வி எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறது. நன்றியுடன் என்பார்.